வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ்வெல் டீச் வெல் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னையிலிருந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான இன்க்ளூடிங் ஆல் போர்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ்லாம் பார்த்தா அதில் முக்கியமான செய்திகளை ஒவ்வொரு வீடியோவாக நான் தொகுப்பாக தரப்போகிறேன். அதில் இறைவன் எம்பிரான் மாணிக்கவாசகரை பற்றி இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஓம் நமசிவாய, தென்னாளுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி, நாதன் தாழ் வாழ்க, நாதன் நாமம் வாழ்க அப்படின்ற பாட்டுக்கு சொந்தக்காரரான மாணிக்கவாசகர் பத்தி பார்க்க போறோம். மாணிக்கவாசகர் அப்படின்னு சொல்லும் பொழுதே சமய குறவர்கள் 4 பேர் இருக்காங்க. 63 நாயன்மார்கள்ல 4 பேர் ரொம்ப முக்கியமானவங்க, சிவ வழிபாடுக்காக இருக்கிறவங்க. இந்த 4 பேர் பாத்தீங்கன்னா அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் 3வது இடத்துல இருக்கிறவர். இந்த மாணிக்கவாசகரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னா இவர் பிறந்த ஊர் என்னன்னு கேட்டீங்கன்னா மதுரை அருகில் உள்ள திருவாதவூர்ல பிறந்திருக்காரு. அவருக்காக இன்னைக்கும் அந்த இடத்துல ஒரு பெரிய கோயில் கட்டி வச்சிருக்காங்க. சரிங்களா? இவருடைய இயற்பெயர்னு பாத்தீங்கன்னா வாத ஊரான். பெற்றோர்கிட்ட பெயர் வாத ஊரான். இவருடைய காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொது ஆண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது 863 இருந்து 911 அடங்கும். அதாவது கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டு அடிப்படையில நம்ம ஆய்வு செஞ்சா நான் என்ன தகவல் கிடைக்குதுன்னா இவர் அப்பருக்கு முந்தையவர்னு தெரியும். திருநாவுக்கரசர் இருக்கார் இல்லையா, அவருக்கு முன்னாடி வந்தவர் அப்படின்னு சொல்லலாம். இவரு என்னென்ன நூல்கள் நமக்கு தமிழுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு மொழி ஒவ்வொரு இதுல சிறப்பா இருக்கும். இப்ப இத்தாலி மொழியில் சொன்னா அது காதலுக்கு சிறப்பு. இப்படி ஒவ்வொரு மொழிக்கு சொல்லுவாங்க. தமிழ் அப்படின்னா அது பக்திக்கு சிறப்பு, அனைத்திற்கும் சிறப்புன்னு சொல்லலாம். அதுல இவர் கொடுத்த பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா திருவாசகம், திருக்கோவையார். இந்த திருவாசகம்ன்றது யாராலும் மறக்க முடியாது. அறிஞர் ஜியு போப் வேறு மதத்தா இருந்தாலும் அவரே பாராட்டினார். என்ன சொன்னார் தெரியுமா? திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு முருகார். அவ்வளவு அற்புதமான வரிகளை இறைவன் மேல படைச்சிருப்பாரு. அது திருவாசகம். சரிங்களா? சரி, இவர் 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் சொல்லிட்டேன், அப்பருக்கு முந்தையவர்னு சொல்லிட்டேன். இவர் வாழ்ந்த காலம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இவர் அப்படி என்ன சாதனை பண்ணாருன்னா இவர் இளமையிலேயே புலமையோடு திறமையோடு கற்றவர், இளமையிலேயே நல்ல அறிவார்ந்தவர். இவருடைய திறமையை உணர்ந்த பாண்டிய மன்னன் அரியமர்த்தன பாண்டியன் என்ன பண்றாரு அப்படின்னா இவருக்கு தலைமை அமைச்சர், அதாவது முதல் அமைச்சராக தன்னுடைய அமைச்சரவையில் வைத்துக் கொண்டார். இப்படி சில காலங்கள் போய்கிட்டு இருக்கும்போது ஆட்சி சிறப்பா நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா தன்னுடைய படை பலத்தை அதிகரிக்க வேண்டும் என்று குதிரைகளை வாங்குவதற்காக முதன்மை அமைச்சரான மாணிக்கவாசகரிடம் பெரும் பொருள் பணத்தை கொடுத்து வேறு ஒரு இடத்திற்கு அனுப்புறார். இவரும் மகிழ்ச்சியோட போறார். அந்த காட்டுப்பகுதிகளை போகும் பொழுது ஒரு இடத்துல ஓய்வெடுக்குன்னு சொல்லி அமர்றாரு. அங்க பார்க்கும் பொழுதுதான் தெரியுது ஒரு கோயில் பாலடைஞ்சு திருப்பணி செய்யாம யாரும் அதை வணங்காம ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கிறத பாக்குறாரு. மனம் வருந்தி அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல இறைவன் சிவபெருமானே அந்த இடத்துல குருவாக அவர் முன்னாடி காட்சி அளிக்கிறார். குருவாக காட்சி அளிக்கிறது சிவபெருமான்ற தெரியாம அவர்கிட்ட சில நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு. அதற்கப்புறம் இறைவன் மறைஞ்சிடறாரு. மறைஞ்ச உடனேயுமே அப்ப வந்தது இறைவன் தான் அப்படி என்பதை உணர்ந்து கொண்ட மாணிக்கவாசகர் என்ன பண்றாரு தெரியுமா? நான் ஏன் இந்த என்ன வேலைக்கு வந்தேன்ற விஷயத்தை மறந்துட்டு தான் கொண்டு வந்த பணத்தை எல்லாத்தையும் அந்த கோயில் திருப்பணிக்காக செலவு செஞ்சார். சரிங்களா? அந்த கோயில் தான் இன்னைக்கு என்ன தெரியுமா? ஆவுடையார் கோயில் என்று அழைக்கப்படுகின்ற திருவாடுதுறை அந்த இடத்துல இருக்கு. இதெல்லாம் ஒன்வர்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா கேட்பாங்க, முக்கியமான இது. சரிங்களா? இன்னைக்கு ஆவுடையார் கோயிலாக இருக்கிறது. மாதங்கள் 1, 2, 3 பல மாதங்கள் சென்று விட்டன. மன்னருக்கு போனவர் என்ன ஆனாருன்னு தெரியலன்னு சொல்லி தன்னோட ஒற்றர்களை அனுப்பி பார்த்துட்டு வர சொல்றாரு. அப்படி பார்க்க வரும் பொழுது இங்க நடந்த விஷயத்த போய் மன்னர்கிட்ட சொல்லிடுறாங்க. மன்னருக்கு பயங்கரமான கோபம் வருது. உடனே அழைத்து வா அப்படின்னு தகவல் சொல்றாரு. இதை கேள்விப்பட்ட உடனேமே இவருக்கு மாணிக்கவாசகத்தை சொல்ற உடனேயுமே அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்ட்டு இறைவன் போய் வென்றார். நான் வந்தேன், என்னை நீ ஆட்கொண்ட, ஆனா என்னையால உனக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டேன். இப்ப நான் போய் அங்க என்ன தகவல் சொல்லுவேன் அப்படின்னு உடனேயுமே அங்க மறுபடியும் இறைவன் காட்சி எழுத்து என்ன சொல்றாரு தெரியுமா? தைரியமாக போ, தைரியமாக நீ போ, உன் கூடவே குதிரைகள் அங்க வரும் அப்படின்னு சொல்ற. சொன்ன உடனேயுமே இவரோ இறைவனை வேண்டிக்கிட்டே பாட்டிக்கிட்டே வந்துடுறாரு. அப்படியே வந்துகிட்டு இருக்கும் பொழுது மதுரைக்கு வந்துடுறாரு. மதுரை அந்த மண்ணுக்கு வந்த உடனேயுமே அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கே குதிரைகள்னு கேட்கிறார் மன்னன்.
யாரு அரியமர்தன பாண்டிய மன்னன் வந்து குதிரைகளை எங்கே அப்படின்னு கேட்கிறாரு. குதிரைகளை எங்கேன்னு கேட்கும் பொழுது இவர் உடனே சொன்னாரு, இதோ இன்னும் சற்று நேரத்தில் வந்துவிடும். சொல்லி முடிச்ச மாதிரி இவர் இரவின் மேல் ஒரு பாட்டு பாடின உடனே காட்டில் இருக்கக்கூடிய நரிகள் அனைத்தும் குதிரைகளாக மாறி அரண்மனைக்குள் நுழைந்தது. கண்ணு முன்னாடி அப்படியே மாடத்துல இருந்து பாக்குறாரு மன்னன். கேட்டு வரைக்கும் நரிகளா வருது காட்டுக்குள்ள இருந்து, அப்படியே உள்ளுக்குள்ள வரும்போது எல்லாம் குதிரையா மாறுது. அப்ப இவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னடா அது இப்படி பண்ணிட்டான், ஒருவேளை மாயாஜாலம் கத்துட்டு வந்து நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்ற மாதிரி இன்னும் அவர் கோபம் தான் வருது. எல்லாம் உள்ள வந்துருச்சு. விடிய போற நேரத்துல மறுபடியும் எப்படி குதிரையா இருந்துச்சு, குதிரை போய் மறுபடியும் நரியாக மாறி சென்று முடியுது, மறைஞ்சு போகுது. அப்ப இன்னும் அவருக்கு பயங்கரமான கோபம் வருது. கோபம் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாரு அப்படின்றத நான் சொல்றேன். இந்த நரிகள் போகுது இல்லையா, நரிகள் வந்து பரிகளாக்கிய லீலைன்னு சொல்லுவாங்க. அதாவது குதிரைக்கு தமிழ்ல இன்னொரு பேர் வந்து பரின்னு சொல்லுவாங்க. அந்த பரிகளா மாறி மறுபடியும் நரிகளாக மாறி செல்லும் பொழுது அது சென்ற வழிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்லூர். மதுரையில நரிகள் சென்ற இடம்தான் செல்லூர் என்று அழைக்கப்படுகிறது. நரிகள் தத்தி தத்தி நடந்த இடம்தான் தத்தநேரி என்று அழைக்கப்படுகிறது, மதுரையில ஒரு பகுதி. அந்த நரிகள் எங்க இருந்து அனுப்பப்பட்டதோ அந்த இடம்தான் அனுப்பா நரின்றதா அனுப்பா நடின்னு மாறுச்சு. நரிகள் வந்து நின்ற மேடுதான் இன்றைய நரிமேடு பகுதி. இப்படி மதுரையில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு வரலாறு இருக்கு. இதை நம்ம தனியா பார்ப்போம், சரிங்களா? இப்ப மன்னருக்கு பயங்கரமான கோபம் வருது. மன்னர் கோபம் வந்து என்ன சொல்றாருன்னா, இவனுக்கு சரியான தண்டனை கொடுக்க சொல்லிட்டு, அப்ப வந்து கோடை காலம், மதுரை வைகை வந்து எப்ப இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வைகையில சுடு மணல்ல கொண்டு போய் இவனை கடத்திருங்க, இதுதான் அவனுக்கு தண்டனை, நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி பயங்கர கோவப்பட்டாரு. கோவப்பட்ட உடனே அவங்களும் கொண்டு போய் வெறும் உடம்போட கயிறுல கட்டி வைகாத்துல மண்ணில் போட்டாங்க. அப்படியே வெயிலுக்கு மனசு புழுவா துடிக்கிறாரு மாணிக்கவாசகர். அப்படியே அப்பயும் அவர் என்னாரு, இறைவனை தான் வேண்டுறாரு, இறைவனை தான் வேண்டுறாரு. இறைவனை வேண்டின உடனேயுமே திடீர் என்று மழை, பயங்கரமான மழை, கோடை மழைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மழை பெஞ்சு வைகையே நிரம்பி 2 பக்கம் கரவரண்டு வருது தண்ணி. இது ஒரு பெரிய அதிசயம். அப்படி வரும்பொழுது மன்னனுக்கு இன்னும் என்ன பண்றேன்னு தெரியல சொல்லிட்டு இவர் விடுதலை பண்ண சொல்றாரு. சொல்லி போறாங்க. ஏன்னா மாணிக்கவாசகர் இதோட இது ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு கண்டினியூ கதை என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்த நம்ம எபிசோட்ல பார்க்க போறோம். அது பாத்தீங்கன்னா வைகாட்டுல கரவரண்டு ஓடுனதுக்கு அப்புறம் அந்த பிட்டுக்கு மண் சுமந்த கதையெல்லாம் அதுக்கப்புறம் கண்டினியூவா வரும். அதை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, அவர் வாழ்ந்த காலம், அவர் எந்த கோயில்ல திருப்பணி செய்தார், அவர் எழுதிய நூல்கள் என்ன, யாருக்கு முற்பட்டவர், அவருடைய இயற்பெயர் என்ன, அவருடைய சிறப்பு என்ன. அவருடைய சிறப்பு ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, தென்னவன் பிரமராய் என்ற பட்டம் அவர் கிடைச்சிருக்கு. அரியமர்தன பாண்டிய மன்னன்ட்ட அமைச்சரா இருந்திருக்காரு. இதெல்லாம் நமக்கு முக்கியமான விஷயம். நரியை பரியாக்கிய லீலை அப்படின்ற ஒரு சம்பவம் இன்றளவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வருடந்தோறும் ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த விஷயம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா ஒரு தடவைக்கு 2 தடவை கூட கேட்டு பாருங்க. இதை கேட்டதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, நிச்சயமாக உங்களுடைய கனவு மெய்ப்பட போகுது. எதிர்காலத்துல ஒரு பெரிய ஆபீசராவோ ஒரு முக்கியமான பொறுப்புல போய் நீங்க அமர்றதுக்கு இவர் இந்த வாழ்க்கை வரலாறுல உள்ள ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு பயன்படும். நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.